பதியப்பட்ட புகாரின் அடிப்படையில் இன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு நேற்று முன்தினம் எனக்கு சம்மன் வழங்கியிருந்தார்கள். அந்த சம்மன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி முன்பாக நேரில் வருகிறது. அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய முறையில் என்னுடைய பதிலை அளித்திருக்கின்றேன். கேள்விகளும் என்னுடைய பதில்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகையால் அந்த கேள்வி குறித்தும் பதில் குறித்தும் பொதுவெளியில் தற்பொழுது தெரிவித்தால் அது சரியாக இருக்காது. ஆகையால் இந்த வழக்கு முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் உள்நோக்கத்தோடு பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்காகும். அதிலும் குறிப்பாக இந்த புதிய அரசு தாவேக அரசு அமைந்த பிறகு ஆட்சி நடத்துவதை விட எதிர்க்கட்சிகள் மீது வழக்கு பதிவு செய்வதில் சிறப்பு கவனங்களை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு வழக்கல்ல 10 வழக்குகளில் எத்தனை வழக்குகள் போட்டாலும் அதை சந்திப்பதற்கு எதிர்கொள்வதற்கு சட்டப்படி அந்த வழக்குகளை நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களே அந்த கருத்துக்களை நீதிமன்றத்தில் சொல்லுவாங்க. என்னென்ன கருத்துக்களை நீதிமன்றத்தில் சொல்றாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் பதில் சொல்றேன். அதனால இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன். முழுக்க இது அரசியல் உள்நோக்கத்தோடு போடப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கை நிச்சயமாக நாங்கள் சட்டப்படி சட்டமன்றத்தில் தொடர்ச்சியா எப்படி அதாவது நீங்க மின்சாரத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், பொதுவாக ஒரு சட்டமன்றத்தினுடைய நிகழ்வு என்பது சட்டமன்றம் சுமூகமாக நடைபெற வேண்டும். ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடக்க வேண்டும். நாட்டினுடைய நிலைகளை குறித்து சட்டமன்றம் நடைபெறுகின்ற பொழுது உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பதும் அதற்கு சம்பந்தப்பட்ட துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்வதும் முதலமைச்சர் பதில் சொல்வதும் இதுவரை இருந்த ஒரு நடைமுறையில் ஒன்று. ஆனால் இன்றைய நிலை புதிதாக அமைந்திருக்கிற தாவேக அரசு அவர்களே எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல், பதில் தெரியாமல் சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை வேறு விதமாக அவர்கள் அந்த பதில்களை சொல்லி அந்த இடத்தில் ஒரு கூச்சல் குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள். நான் நேற்று என்ன கேட்டேன் மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட, ஈவியில் 18 ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிடுச்சு, கண்டுபிடிச்சு 38 ஹார்ட் டிஸ்க்னு சொன்னீங்க, மீதி இருக்கிற 20 ஹார்ட் டிஸ்க் எங்கிருந்து கண்டுபிடிச்சு என்ன உரிய விளக்கம் இருந்தால் நல்லா இருக்குன்னு அது கடைசி வரைக்கும் அவர் பதிலே சொல்லலை. திரும்ப ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் வெள்ளை அறிக்கையில் திமுக ஆட்சியில் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் முன்னெடுத்த திட்டங்களை வெள்ளை அறிக்கையிலேயே சுட்டி காட்டியிருக்கிறீங்க. 99,000 மின்மாற்றிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன, புதிதாக திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எவ்வளோ லைன்லாம் போட்டிருக்கோங்கிறது நீங்கள் வெள்ளை அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறீங்க. 14,500 கோடி 2020-21 இருந்த மின்வாரியத்தினுடைய ஓராண்டு கடன் கடந்த 2025-26 933 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெள்ளை அறிக்கையிலேயே சொல்லியிருக்கீங்க. ஆக முழுசாக வெள்ளை அறிக்கையில் திமுக ஆட்சியினுடைய சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லிவிட்டு நேற்று சட்டமன்றத்தில் திமுக ஆட்சியில் எந்த விதமான பணிகளும் மின்சார வாரியத்தில் திமுக ஆட்சியில் நடக்கலை என்கிறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தாங்க. நான் அதுதான் கேள்வியாக கேட்டேன். அப்போ நீங்களே வெள்ளை அறிக்கையிலே சொல்லியிருக்கீங்க. இப்போ அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு சட்டமன்றத்தில் பதில் சொல்வதை விட்டுவிட்டு வேறு விதமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, இது போன்ற நிகழ்வுகளை சில அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் முன்னெடுக்கின்றார். ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல், சட்டமன்றத்தில் பதிலளிக்க திறமை இல்லாமல், திராணி இல்லாமல் இது போன்ற குதர்க்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்கள் நேரிலே பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், நேரலையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உரிய நேரத்தில் மக்கள் அவர்களுக்கு உரிய பதிலை தருவார். சார், தொடர்ச்சியாக திமுக மீது தொடர்ச்சியாக வழக்கு பதிவோட கைது நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க. சட்டமன்றத்திலையும் பார்த்தீங்கன்னா 3 ஃபைல்ஸ் தயார் நிலையில் இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு அரசியலை எப்படி பார்க்குறீங்க? எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் மிக தெளிவாக ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க. சும்மா அந்த 3 ஃபைல் ரெடியாக இருக்குது அந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தால் ரிலீஸ் பண்ணுங்க, இருந்தால் கொடுக்கணும். அதாவது ஒரு முதலமைச்சர்
தான் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணம் என்னங்கிறது என்ன? யார்ட்டையும் எதுவும் மறைக்க மாட்டேன், உண்மையா நேர்மையா நடந்துக்கங்கிறதான அவருடைய உறுதிமொழியில பதவியேற்புல இருக்கு. அப்ப கையில இருந்தா நீங்க வெளியிட வேண்டியதானே. எந்த துறையில் தவறு நடந்தது, எவ்வாறான தவறு நடந்தது, யார் தவறு செய்தார்கள், அவர்கள் மீது நாங்கள் வழக்கு பதிவு செய்யறோம், அப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. இதுல என்ன நேரங்காலம் ஜோசியம் பார்த்து நேரங்காலங்கள்லாம் பார்த்தா அந்த இதை வெளியிட முடியும். அதான் எங்களுடைய எதிர்கட்சியில் மிக தெளிவாக சொன்னார். அப்படி ஏதேனும் உங்களிடம் இருந்தால் வெளியிடுங்கள் அப்படின்னு நேற்று கேட்டாங்க. இன்ன வரைக்கும் அவங்க வெளியிடல. தயாராக நேற்றே வெளியிட வேண்டியதானே. உங்ககிட்ட 3 ஃபைல் கட்டி வச்சிருக்கு, முடிச்சு போட்டு வச்சிருக்கு, அந்த ஃபைல் அவுத்தாருன்னா வெளியில வந்துருன்னு சொன்னவங்க. ஸோ 24 மணி நேரம் ஆச்சு, நேற்றே அதை வெளியிட வேண்டியதானே. அவங்ககிட்ட இருந்தால் தானே வெளியிட முடியும். அதனால எந்த விதமான இந்த அரசு தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் 100 நாளை கடந்து போயிருக்கு. மக்களுக்கு எந்த விதமான ஒரு பயனும் இல்லாத அரசாக இந்த தாவேக அரசு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக இந்த தாவேக அரசு இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள்.